கொஞ்ச நாளாவே சிங்கத்தை காணா அப்படிங்கிற செய்தி தான் பரபரப்பா போயிட்டு இருந்துச்சு. இதனால காணாம போன சிங்கத்தை தேடுற வேட்டையிலுமே எல்லாருமே இறங்கியிருந்தாங்க. ஆனா இப்போ திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு, எப்படி போனனோ அப்படியே திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சிங்கம் ரீஎன்ட்ரி கொடுத்திருக்கு. சென்னை வண்டலூர்ல இருக்கக்கூடிய அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில சிங்கம் ஒண்ணு அக்டோபர் 3ஆம் தேதி காணாம போயிருச்சு அப்படின்னு சொல்லி தகவலுமே வெளியாயிருந்துச்சு. குறிப்பா எங்க போனுச்சு அப்படிங்கறதுன்னு தெரியல. ஆனா அதிகாரிகளுமே கண்டிப்பா பூங்காக்குள்ளதான் இருக்கணும், வெளியே போறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற தகவலுமே அவங்க கொடுத்திருந்தாங்க. இதனால 5 குழுக்கள் ட்ரோன்கள் கேமராக்கள் பயன்படுத்தி சிங்கத்தை கண்டுபிடிக்கக்கூடிய பணியை தீவிரமா நடத்திட்டு வந்தாங்க. இந்த நிலையில 3 நாட்களுக்கு அப்புறமா சிங்கம் ரீஎன்ட்ரி கொடுத்திருக்கு. அதுவும் தானாவே திரும்பி வந்திருக்கு. வண்டலூர்ல உயிரியல் பூங்கா லயன் சபாரியில விடப்பட்ட சேரு அப்படிங்கிற 5.5 வயது ஆண் சிங்கம் சாப்பிடறதுக்கு வராம லயன் சபாரி வளாகத்திற்குள்ள மறைவா இருந்திருக்கு. இந்த நிலையில கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சிங்கம் சாப்பிடுறதுக்கு வந்திருக்கு. எப்படியோ காணாம போன சிங்கம் ஒரு வழியா தானாவே திரும்பி வந்துருச்சு அப்படின்னு வண்டலூர் உயிரியல் பூங்கால இருக்கக்கூடிய அதிகாரிகளுமே ரொம்ப நிம்மதியா இருக்காங்க. சிங்கம் ஏன் போனுச்சு, எதுக்கு போனுச்சு அப்படிங்கிற காரணத்தையும் இப்ப தேடிட்டு வராங்க.